இந்த உலகத்தோட விசித்திரமான ரகசியத்தை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் நோபல் பரிசு பெற்ற ஒரு சிறந்த டாக்டர் மிஸ்டர் ஆல்பர்ட் ஸ்வாசர் கிட்ட இந்த மாதிரி கேட்குறார். டாக்டர், மக்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதுக்கு அந்த டாக்டர் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு இப்படி சொல்கிறார். மக்கள் சிந்திக்க தயாராக இல்லை. இதை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். நாம் ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த கனவு வாழ்க்கைகளை தான் பலர் கடுமையாக உழைச்சி எதிர்பார்த்த வாழ்க்கையை நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை இவ்வளவு சுலபமாக கிடைச்சிட்டதுனால தானோ என்னவோ நம்ம இதை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல. நம்மளை சுற்றி எண்ணிக்கையில் அடங்காத வாய்ப்புகள் இவ்வளவு இருந்தும் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 25 வயசான 100 பேரை எடுத்துக்கிட்டா அவங்களோட 65 வயசு ஆகும்போது அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 25 வயசில் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குற 100 பேரை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றிகரமாகத்தான் இருக்க போகிறேன்னு கட்டாயம் நம்புவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்களான்னு கேட்டால் நிச்சயம் நான் வெற்றி அடைவேன்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்க கண்ணில் ஒரு பிரதிபலிப்பு மிளிரும்படி இருப்பாங்க. வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யமான சாகசமாக அவங்களுக்கு தெரியும். அதுவே 65 வயசானதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நம்ம பார்த்தா அதில் ஒருத்தர் பணக்காரராக இருப்பார், 4 பேர் பணத்துக்கு கஷ்டப்படாமல் இருப்பாங்க, 5 பேர் இன்னும் கடினமாக உழைச்சிட்டு இருப்பாங்க, 54 பேர் மனசு உடைஞ்சு போய் விரத்தியில் இருப்பாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 100 பேரில் 5 பேர் தான் தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இத்தனை பேர் தோல்வி அடைகிறாங்க? 25 வயசில் இவங்க கண்ணில் இருந்த மிளிர்ச்சி இப்போ என்ன ஆச்சு? அவர்கள்ட்ட இருந்த கனவு, நம்பிக்கை, திட்டங்கள் எல்லாம் எங்கே போச்சு? அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்கிறதுல ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வு? அப்படி 5% மக்கள் தான் வெற்றி பெறாங்க அப்படின்னா வெற்றினா என்னன்னு நாம் வரைமுறைப்படுத்தணும் இல்லைங்களா? வெற்றியை பற்றி என்னோட கருத்து இதுதான். சக்ஸஸ் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ ஒர்த்தி ஐடியல். அப்படின்னா தகுதியான சிறந்த கொள்கைகளை உணர்ந்து அதை நோக்கி முன்னேறுவதே வெற்றி. அப்படின்னா ஒரு மனிதர் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்கை நோக்கி அவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார்னு உணர்ந்து அந்த வேலையை செய்பவரே வெற்றியாளர். புகழ்பெற்ற மனோ தத்துவ நிபுணர் ரோலே மே எழுதிய புத்தகமான இந்த மென் சர்ச் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, துணிச்சலுக்கு எதிர்ச்சொல் கோழைத்தனம் அல்ல, அது மற்றவங்களை பார்த்து யோசிக்காமல் அப்படியே பின்தொடருதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். மக்கள் மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நடந்துக்கணும்னு நினைக்கிறதும் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கிறதும் மட்டுமே இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி 65 வயசுக்கு மேலே இருக்கிற பெரும்பாலான மக்கள் மனதளவில் உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க. நாம் கிட்டத்தட்ட 7 வயசில் படிப்பறிவை தொடங்கினாலும் 25 வயசில் நம்மளோட வாழ்க்கையை வாழ தொடங்குகிறோம். அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் நம்ம கூட சேருது. ஆனால் வரலாறு காணாத இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் இந்த உலகத்தில் 65 வயசு ஆகியும் இன்னமும் நிதி சுமையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்களே ஏன்னா நாம் மற்றவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது மட்டும்தான். இங்கே இருக்கிற 95% வெற்றி பெறாத மக்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை வாழ நினைப்பது தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். சரி, ஏன் இந்த மக்கள் மற்றவங்களோட வாழ்க்கையை வாழ விரும்புகிறாங்க? ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது. இந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகளால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறதும், அவர்களோட வாழ்க்கை வெளியே இருந்து ஏதோ ஒரு உந்து சக்தியால் ஆகும் நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறதும் தான் இத்தனைக்கும் காரணம். நிறைய மக்களை வச்சு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் இந்த கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாங்க. நீங்கள் எதுக்காக வேலைக்கு போகிறீங்க? எதுக்காக இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிங்க? அப்படிங்கிற இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 20 பேரில் 19 பேர்கிட்ட விடையே இல்லை. பெரும்பாலான மக்கள் இந்த கேள்விக்கு சொன்ன பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, அதற்காக தான் நானும் வேலைக்கு போகிறேன்னு அவங்க சொன்னாங்க. இப்போது வெற்றிக்கு உண்டான விளக்கத்துக்கு திரும்பியும் வரலாம். யார் சிறந்த வெற்றியாளர்? ஒருத்தர் அவரோட தகுதியான சிறந்த கொள்கையை உணர்ந்து
அதை நோக்கி முன்னேறுபவர் மட்டுமே வெற்றியாளர். நான் இதுவாகத்தான் மாறப்போகிறேன்னு உணர்ந்து அந்த இலக்கை நோக்கி அவர் உழைக்க தொடங்குவார். சரி, யார் வெற்றியாளர்? வெற்றியாளர் யாருன்னு பார்க்கலாம். ஒரு வெற்றியாளர் பாடம் எடுக்கிற பள்ளி ஆசிரியராக இருக்கலாம். அவர் பாடம் எடுக்கிறதுக்கு காரணம் கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணமும் ஆர்வத்தோடு கற்றுக் கொடுக்கும்போது அவர் வெற்றியாளர். ஒரு வெற்றியாளர் குடும்பத்தை பாதுகாக்கிற நல்ல இல்லத்தரசியாக இருக்கலாம். அவங்க ஒரு நல்ல மனைவியாகவும் நல்ல தாயாகவும் இருக்கணுங்கிற எண்ணத்தில் அன்றாட வேலைகளை செஞ்சாங்கன்னா அவங்களும் ஒரு வெற்றியாளரே. ஒரு எரிவாயு நிரப்பும் தொழில் செய்பவர் அவரோட வேலையை உணர்ந்து பொறுப்போடு செய்யும் பட்சத்தில் அவரும் ஒரு வெற்றியாளர். ஒரு சிறப்பான விற்பனையாளர் ஒரு உயர்தர விற்பனையாளராக மாறணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவரையும் அவரோட நிறுவனத்தையும் உயர்த்த நினச்சா அவரும் ஒரு வெற்றியாளரே. ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலையை விருப்பத்தோடு யார் செஞ்சாலும் அவங்க வெற்றியாளரே. இதில் விந்தையான விஷயம் என்னென்னா, 20 பேர் எடுத்துக்கிட்டா அதில் ஒருத்தர் மட்டுமே வெற்றியாளர் போல் நடந்துக்குவாங்க. இதனால தான் நமக்கு தேவையானதை உருவாக்காத வரைக்கும் மற்றவங்க யாருமே நமக்கு ஒரு போட்டியாளரே கிடையாது. அதனால் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மற்றவங்களோட போட்டி போடுறத விட்டுட்டு உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். நான் 20 வருஷங்களாக மக்களை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு தேடிட்டு இருந்தேன். எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான்னு பெருசாகவும் நம்பிக்கையுடனும் கூறக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு ஒன்று இருக்குதான்னு தெரிஞ்சுக்க நான் விரும்பினேன். அப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டா யார் வேணாலும் ஒரு வெற்றியாளர் ஆகலாமே அப்படிங்கிறதுனால அதை நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆர்வத்தோடையும் கடும் உழைப்போடையும் பல மக்கள் எதையுமே பெருசாக அடையாமல் போகிறதையும், இன்னும் சிலர் பெருசாக எதுவும் உழைக்காம அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து சேர்ற அந்த விந்தையை நீங்கள் பார்த்ததுண்டா? அவங்க ஏதோ ஒரு மந்திரம் வச்சுருக்காங்க இல்லை, அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு யாராச்சும் சொல்லி நாம் கேட்டிருப்போம் இல்லையா? வெற்றி அடைகிறவங்க தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தோல்வி அடைகிறவங்க எப்பவுமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கவனிச்சதுண்டா? இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கோல்ஸ், இலக்குகள். நம்மள சில பேருக்கு இது இருக்குது, பல பேருக்கு இல்லை. யாருக்கிட்ட இலக்கு அதாவது கோல்ஸ் இருக்கோ அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு அங்கே போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கப்பல் துறைமுகத்தில் இருந்து கிளம்புதுன்னு எடுத்துக்கலாம். அந்த கப்பலுடைய கேப்டனுக்கும் அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கும் எங்கே போயிட்டு இருக்கோம், எப்போ போய் சேருவோங்கிற தெளிவோட இலக்கை பற்றி கிட்டத்தட்ட 10,000 தடவை பிரயாணம் செய்யும்போது 9,999 முறை அந்த கப்பல் எங்கே செல்லணுமோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக சென்று அடையும். இப்போ அதே மாதிரியான இன்னொரு கப்பலை குழுவினர்கள் யாருமே இல்லாமல், தலைமை தாங்க கேப்டன் இல்லாமல், எந்த ஒரு இலக்கும் இல்லாமல், சென்று சேர வேண்டிய இடம் தெரியாமல் ஜஸ்ட் அந்த கப்பலோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி புறப்பட செஞ்சா அது எங்கே போய் சேரும்? ஏதோ ஒரு கடற்கரையில் மோதி நிற்கலாம், அல்லது கடலில் ஏதோ இடத்துல போய் மோதி நிற்கலாம், அல்லது கடலில் எங்கேயாச்சும் கவிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த கப்பல் எங்கேயும் சென்றடையாது. ஏன்னா அதற்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லை, போய் சேர வேண்டிய இடத்துக்கு உண்டான தெளிவும் கிடையாது. மனிதர்களுக்கும் இதே நிலைதான். ஒரு விற்பனையாளரை எடுத்துக்கலாம். ஒரு நல்ல விற்பனையாளர் யாரை வேணாலும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு எதிர்காலம் உள்ளவர். ஒருத்தர் எங்கே சென்று கொண்டிருக்கிறாங்கிற தெளிவோடையும் விற்பனை செய்வதில் திறமையும் உள்ளவருக்கு மட்டுமே இந்த உலகத்தில் மிக அதிகமான பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நிறுவனத்துக்கும் சிறந்த விற்பனையாளர் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லா சலுகையும் தரப்படுது. அவர்கள் திறமைக்கு வானமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட விற்பனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மனிதர்களோட பந்தயம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு பலர் சொல்றாங்க. அது சிறந்து விளங்குறவங்களை வெற்றியாளர் ஆக்காம தடுக்கிறதுக்காக அல்ல, பலவீனமானவங்களை தோல்வி அடையாம செய்வதற்கு. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட வேகத்தை குறைக்கிறது அந்த நாட்டோட சில பலவீனமான இடங்களை போர்க்காலத்தில் பாதுகாக்கிறது போல பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே. அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடுச்சு. நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கும் எந்த ஒரு திறமையும் மூளையும் பயன்படுத்த வேண்டியதில்லை
அப்படிங்கிற நிலைமையா போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு பலர் எதிர்பார்க்குற பாதுகாப்பு அப்படிங்கிற சமவெளியிலேயே இருக்கிறாங்க. அதனால அந்த சமவெளியில இருந்து எவ்வளவு உயரம் நாம சென்றடைய வேணுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். இப்போ நம்மளோட கதையான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் என்னும் உலகின் விசித்திரமான ரகசியத்துக்கு திரும்ப செல்லலாம். ஏன் இலக்கு இருக்கிற மக்கள் ஜெயிக்க முடியுது, அது இல்லாதவங்க தோக்குறாங்க? இப்போது நான் கூற நினைக்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை உடனடியாக மாறலாம். நான் இப்போ சொல்ல வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை முன்ன இல்லாத அளவுக்கு பெருசாக மாறிடலாம். திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களை தாக்குறது போல நீங்கள் உணரலாம். எல்லா விஷயங்களும் கூடி வருவதை நீங்கள் உணர முடியும். உங்கள் பிரச்சனைகள், கவலைகள் பல இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் அதிலிருந்து சுலபமாக வெளிவர உங்களால் முடியும். இதற்கு முன் இருந்த சந்தேகங்கள், பயங்கள் எல்லாமே அகலும். உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் இதுதான் காரணம். அது என்னன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம். நம்ம வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தா பல ஞானிகள், ஆசிரியர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்களுக்குள்ள பல விஷயங்கள், மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒரே மனதோட ஒத்துக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான்: நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். மக்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்களுடைய எண்ணம் தான் அப்படின்னு ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் எரோலியஸ் சொல்றாரு. நான் என் தியானத்திலும் உள் உணர்வில் இருந்தும் கூறுவது என்னவென்றால், ஒரு மனிதன் தெளிவுடன் முயலும் பொழுது அதை முடித்து வைக்க எந்த தடையும் தாண்ட முடியும் அப்படின்னு டிஸ்ரேல் சொல்றாரு. எப்பொழுதும் ஒரே எண்ணத்தில் இருப்பவர் அதுவாகவே மாறுகிறார் அப்படின்னு ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்றாரு. என் தலைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சிறந்த விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதர் அவர் மனதின் அணுகுமுறையை மாற்றுவதன் மூலம் அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதுதான் அப்படின்னு வில்லியம் ஜேம்ஸ் சொல்றாரு. அவர் மேலும் கூறும்போது, நாம் எந்த விளைவுகளை எதிர்நோக்குகிறோமோ அதை நாம் கட்டாயம் அடைய முடியும். பணக்காரராக விரும்பினால் பணக்காரராக முடியும். எதையேனும் கற்றுக்கொள்ள விரும்பினால் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். நாம் சிறந்த மனிதராக இருக்க விரும்பினால் நம்மால் சிறந்த மனிதராக இருக்க முடியும். நாம் பல எண்ணங்களை வைத்து குழப்பிக் கொள்ளாமல் எது வேண்டுமென்று தெளிவுடன் விரும்பும் பொழுது அதை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். பைபிளில் மார்க் 9:23 சொல்லப்படுறது என்னன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு போட்டிருக்கு. டாக்டர் நார்மன் வின்சென்ட் பிளே சொல்கிறது என்னன்னா, என் இளம் வயதில் என்னை விடியலாக புரிந்த பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் விதி என்னவென்றால், நம் நேர்மறையான சிந்தனைகள் நல்ல விளைவுகளை உண்டாக்குகின்றன, அதே சமயம் எதிர்மறையான விஷயங்கள் பக்க விளைவுகளை உருவாக்குகின்றன. இதுவே வியக்க வைக்கும் செழுமைக்கும் வெற்றிக்கும் உரிய விதியின் எளிமையான அடிப்படை தத்துவம். 3 வார்த்தைகளில் கூறுவதென்றால், நம்பிக்கையுடன் போராடினால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். நம் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் சந்தேகங்கள் நம் வாழ்வில் துரோகிகள் அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் அவர்கள் இருக்கும் நிலைக்கு சூழ்நிலைகளை காரணம் காட்டுகிறார்கள். நான் சூழ்நிலைகளை நம்புவதில்லை. உலகத்தை எதிர்நோக்கும் மக்கள் சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள். அது சாதகமாக இல்லாத பொழுது அந்த சூழ்நிலைகளை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது அவ்வளவு வெளிப்படையாக இருக்கு இல்லைங்களா? இதை கண்டுபிடிச்சு உணர்ற ஒவ்வொரு மனிதரும் தான் தான் வெற்றியை நோக்கி போகிற முதல் மனிதர்னு உணர்வார், செயலில் ஈடுபடுவார். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். ஒரு மனிதர் தீர்க்கமான இலக்கை நோக்கி செல்லும் பொழுது அவர் அதை அடைகிறார். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். அதுக்கு மாறா ஒரு மனிதர் இலக்கே இல்லாமல் போயிட்டு இருந்தாருன்னா அவருடைய எண்ணம் குழப்பமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், பயம் கலந்த வருத்தத்தோடு இருப்பார். ஏன்னா அவர் நினைப்பது போல தானே அவர் வாழ்க்கை இருக்கும். அவர் வாழ்க்கையில் விரக்தி அடையிறது மட்டுமல்லாமல் பயத்தோட, பதட்டத்தோட, கவலையோட இருக்கிறார். ஒருத்தர் எதை பற்றியுமே கவலைப்படாதவர் ஒன்றுமே இல்லாதவராக போகிறார். நம்மளுடைய வாழ்க்கை எண்ணம் போல மாறுறது எப்படி? இதை நான் தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி விவரமாக சொல்ல மனித மனத்தோட இணையான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கலாம்.
ஒரு விவசாயி நல்ல வளமான நிலத்தை வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த நிலம் அந்த விவசாயிக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையை தருதுன்னு எடுத்துக்கலாம். அவரோட நிலத்துல என்ன பயிரிடணும் அப்படின்னு அவரவே தீர்மானிக்க சொல்லுது. அவர் எதை விதைக்க போறாரு அப்படிங்கிறதுல அந்த நிலத்துக்கு அக்கறையே கிடையாது. இப்போ அந்த விவசாயி முடிவெடுக்கிற தருணத்துல இருக்கார். இப்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய மனித மனத்தோட பூமியை ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா பூமியும் மனித மனத்தை போலத்தான். நாம் எதை பயிரிடுறோமோ அதுக்கு கவலைப்படாது. நீங்கள் எதை பயிரிடுறீங்களோ அதையவே தான் விளைவாக அதை தரப்போகுது. ஆனால் பூமியும் மனித மனம் ரெண்டுமே நீங்கள் எதை பயிரிட போகிறீங்கன்னு கவலைப்படுறதில்ல. அந்த விவசாயி 2 விதமான விதைகளை கையில் வச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் வச்சிருக்கிற ஒரு விதை சோளக்கருதாவும் மற்ற ஒன்று உயிரை எடுக்கிற விஷ செடியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவர் பூமியை தோண்டி 2 விதைகளும் நட்டு வைக்கிறார். ஒன்று சோளம், இன்னொன்று விஷம். அவர் மண்ணை மூடி தண்ணீரை ஊற்றி செடியை பராமரிக்கிறாரு. அதன் விளைவா என்ன நடக்க போகுது? எந்த மாற்றமும் இல்லாமல் பூமி எதை விதைக்கிறோமோ விளைவுகளா அதையவே தான் தரப்போகுது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படிங்கிறத பைபிளில் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலம் நீங்கள் எதை விதைக்கிறீங்கிறது கவலைப்படுறதில்ல. ஆனால் சோளக்கருதி எவ்வளவு செழுமையாக வளரக்கு வாய்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு விஷச்செடியும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம மனித மனம் நிலத்தை விட வளமானது. என்னதான் நம்ம மனம் நிலத்தை விட நம்ப முடியாத பல விந்தைகளை கொண்டிருந்தாலும் செயல்பாடு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் எதைய விதைக்கிறீங்கன்னு கவலைப்படாது. வெற்றியோ தோல்வியோ ஒரு உறுதியான இலக்கை வச்சிருந்தாலோ குழப்பமோ பயமோ பதட்டமோ கொண்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது அதே போல தான் இருக்கும். இப்போ பாருங்க, மனித உள்ளம் இன்னும் அறியப்படாத இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த ஒரு கண்டமாகவே கருதப்படுது. உங்கள் கனவுல கூட பார்த்துராத கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வளம் நிறைஞ்சது நம்மளுடைய மனித உள்ளம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையவே திருப்பி கொடுக்கிற வலிமை பெற்றது நம்மளுடைய உள்ளம். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் இவ்வளவு வளமிக்க மனசை மக்கள் பயன்படுத்துகிறதே இல்லை? இந்த கேள்விக்கு விடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பிறந்ததில் இருந்து நம்ம மனசில் திணிக்கப்பட்டது என்னன்னா, நாம் பணம் கொடுத்து வாங்குகிற பொருட்களுக்கு தரும் மதிப்பை நமக்கு இலவசமாக கிடைக்கிறதுல நாம் கொடுக்கறதில்ல. இதில் முரண்பாடு என்னன்னா, இந்த கருத்துக்கு தலைகீழான கருத்தே உண்மையானது. நம்ம வாழ்க்கையில் மதிப்பு மிக்க எல்லாமே நமக்கு இலவசமாகத்தான் கிடைக்குது. நம்ம மனம், நம்மளுடைய ஆத்மா, நம்ம உடம்பு, நம்ம நம்பிக்கை, நம்ம கனவு, நம்ம குறிக்கோள், நம்ம அறிவு, நம்ம குடும்பத்தில் வச்சிருக்கிற அன்பு, குழந்தைகள், நண்பர்கள், இந்த மதிப்புமிக்க அத்தனையுமே நமக்கு இலவசமாகத்தான் கிடைக்குது. ஆனால் நம்ம பணம் கொடுத்து வாங்குற எல்லாமே இந்த இலவசமாக கிடைக்கிற பொருட்களோட ஒப்பிடும்போது நம்ம பணம் கொடுத்து வாங்குற அத்தனை விஷயமும் ரொம்ப ரொம்ப மலிவானது. ஏன்னா அந்த பொருட்களை எப்போ வேணாலும் நம்ம திரும்பி வாங்கிக்க முடியும். ஒரு மனிதர் அவருடைய சொத்துக்களை முழுசா இழந்தா கூட அவர் திரும்ப அந்த உயர் நிலைக்கு அடைய முடியும். அவர் அதை எத்தனை தடவை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் நமக்கு இலவசமாக கிடைச்சிருக்கிற இந்த மதிப்பு மிக்க விஷயங்கள் ஒரு முறை இழந்தா திரும்ப கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தகைய மனிதனோட ஆற்றலை நாம் பெருசாக எடுத்துக்காததுக்கு காரணம் நாம் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்லை. நாம் அதையெல்லாம் கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு திறமையான வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கிற வலிமை கொண்ட நம்மளோட மனசுக்கு நம்ம பெரிய முக்கியமான விஷயங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை கொடுக்குறோம். பல பல்கலைக்கழகங்கள் நமக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னா, நம்மளுடைய திறமைகளில் 10% கூட நாம் பயன்படுத்துறதே இல்லையா. அதனால இப்போ முடிவெடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்க மனசுல அதை இலக்கா நட்டு வையுங்க. இதுவே உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் எடுக்காத ஒரு முக்கியமான முடிவா கூட அமையலாம். நீங்க ஒரு அற்புதமான விற்பனையாளராக இருக்கணுமா? நீங்க வேலையில சிறந்து விளங்கணுமா? உங்க நிறுவனத்திலேயோ அல்லது நீங்க இருக்கிற இடத்துலையோ ஒரு முக்கிய பொறுப்பு எடுக்கணுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இலக்கை உங்க மனசுல நட்டு வைங்க. அதை பேணி பாதுகாத்து வைங்க. அந்த இலக்கை நோக்கி முன்னேறுங்க. நீங்க கண்டிப்பா அங்க போய் சேருவீங்க. அந்த இலக்கை அடையாம போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க உணரணும். சார் ஐசக் நியூட்டன் சொன்ன ஈர்ப்பு விதி போல இதுவும் ஒரு விதிதான். ஒரு உயரமான கட்டடத்துக்கு மேலே இருந்து கீழே குதிச்சா நீங்க கீழே விழாம மேலே போறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இயற்கையுடைய அந்த விதியை போலவே இந்த விதியும் யாருக்கும் வளைந்து கொடுக்காம அது நிகழும். உங்க குறிக்கோளை நிதானமாகவும் நேர்மறையாகவும் எண்ணுங்க.
அந்த இலக்கை ஏற்கனவே நீங்க அடைஞ்சது போல ஒரு உருவத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க செயல்பாடு எப்படி இருக்கும்னு உணருங்க. நாம எல்லாருமே நம்ம எண்ணங்களால ஆனவங்க தான். ஒருத்தர் அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அவர் அங்க இருக்கணும்னு நினைச்சதுதான் காரணம். அவர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அது நடந்தே தீரும். நாமே நம் எண்ணங்களால் எதிர்காலத்தை உருவாக்குகிறோம். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நாம என்ன நினைக்கிறோமோ அப்படித்தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறது. ஒரு தடவை நான் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய இயந்திர வாகனத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட 30 டன் கழிவை அது ஏத்திட்டு இருந்துச்சு. அவ்வளவு பெரிய இயந்திர வாகனத்தை ஒரு சின்ன மனிதர் அதை இயக்கிட்டு இருந்தாரு. என் பிரயாணத்துல இருந்த போது எனக்கு தோணின விஷயம் என்னன்னா, இந்த இயந்திரமும் நம்மளுடைய மனசும் ஒன்று போல தான் இயங்குது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு இயந்திரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் இடத்துல இருந்தால் நீங்கள் கையை கட்டிட்டு அதை சாக்கடையில் விழுகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்லை நீங்கள் அதோட கட்டுப்பாட்டை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்களா? இது அத்தனையும் உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா மனசுங்கிற அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தை நீங்கள் தான் இயக்கிறீங்க. வெற்றிக்குரிய இந்த ரகசியம் இருமுனை கத்தி போல இருக்கு. நம்மளோட எண்ணங்களை நாம தான் கட்டுப்படுத்தணும். ஏன்னா அதே விதி தான் ஒரு மனுஷனோட வெற்றிக்கும் செல்வங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமில்லாமல் நம்ம கனவுல கூட பார்க்காத நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வலிமை அதுக்கு தான் இருக்கு. அதே சமயம் நம்மளை பாலும் கணத்தில் தள்ளக்கூடியதும் அதே தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நல்லா பயன்படுத்துகிறோமா அல்லது கெடுதலுக்காக பயன்படுத்துகிறோமாங்கிறத பொறுத்து இருக்கு. இதுவே இந்த உலகத்தோட விசித்திரமான ரகசியம். இதையை நான் ஏன் விசித்திரம்னு ரகசியம்னு நான் சொல்கிறேன்? சொல்லப்போனால் இது ஒரு ரகசியமே இல்லை. இதை மரியாதைக்குரிய பலரால் திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் தான் இது. புனித நூல்களும் இதை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் வெகு சிலரே இதை கற்றுருக்காங்க, புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனால தான் இதை விசித்திரம்னு நான் சொல்கிறேன். மேலும் இது கிட்டத்தட்ட ஒரு ரகசியம் மாதிரியே மாறிடுச்சு. உங்கள் ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் நீங்கள் தேடி போய் வெற்றிக்குண்டான ரகசியம் என்னன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் கூட மாத கணக்கில் அலைஞ்சா கூட உங்களால் அவங்கக்கிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நான் நம்புகிறேன். ஒருவேளை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தினா இந்த விஷயம் ரொம்ப மதிப்பு மிக்கது. இந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற குடும்பத்தினர், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க, நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே மதிப்பை கூட்டக்கூடியது. வாழ்க்கை ஒரு விறுவிறுப்பான சாகசம் போல இருக்கணும், அது சலிப்பூட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக வாழணும். அவர் காலையில் உறக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது மகிழ்ச்சியாக எழ வேணும், மகிழ்ச்சியாக வாழணும். அவர் ஒரு வேலையை செய்யும் போது மகிழ்ச்சியோடு செய்யணும். ஏன்னா அந்த வேலையை அவரை சிறப்பாக செய்கிறதுனால. ஒரு முறை க்ரோ பிராட்டசன் கூறிய இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. அவர் இவ்வாறு கூறினார்: இத்தனை காலம் என் செய்தித்தாள் துறையில் நான் புரிந்தது உணர்ந்தது பல விஷயங்கள். அவற்றில் மிக முக்கியமானது என்னவென்றால், மக்கள் அடிப்படையில் நல்லவர்களே. நாம் எங்கிருந்தோ வருகிறோம், எங்கோ செல்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையை விறுவிறுப்பான சாகசமாக மாற்ற வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் படிக்கட்டுகளை கட்டவில்லை. இந்த உலகின் சிறந்த ஆசிரியர் நமக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால், இந்த உலகத்தை அழகாக செதுக்கியதன் ரகசியத்தை நான் அடிக்கடி உணரச் செய்வேன் என்றுதான். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்களே. எண்ணம் போல் வாழ்க்கை என்று உணர்வோம். இந்த உலகத்தோட விசித்திரமான ரகசியம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் விவரிக்க போகிறேன். இந்த ரகசியம் உங்களுக்கு மகத்தானவற்றை அள்ளி கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு நீங்களே நிரூபித்து கொள்ள முடியும். நீங்கள் அடுத்த 30 நாட்களுக்கு இந்த சோதனையை மேற்கொள்ளணும். நீங்கள் இதை பரிசோதனை பண்ணி பார்க்க முயற்சி செஞ்சீங்கன்னா இது உங்களோட வாழ்க்கையோட உன்னதமான நிலைக்கு நிச்சயம் உயர்த்தும். 17ஆம் நூற்றாண்டில் ஐசக் நியூட்டன் நமக்கு கொடுத்த இயற்பியலில் இயற்கை விதி மக்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு அசைவிலும் கண்டிப்பாக பொருந்தும். அவர் கொடுத்த ஒரு அருமையான விதியில் அவர் சொல்கிறது என்னன்னா, எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு இணையான அல்லது அதற்கு எதிரான எதிர்வினை இருக்கும்னு அவர் சொல்கிறார். அவர் நமக்கு எளிமையாக கூற விரும்புகிறது என்னன்னா, நாம் எதை அடைய முயற்சிக்கிறோமோ அதற்கு உண்டான விலையை கொடுக்காத வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்காது. உங்களோட இந்த 30 நாள் ஆராய்ச்சியின் விளைவு முழுக்க முழுக்க நீங்கள் கொடுக்கும் முயற்சியில் மட்டுமே நேரடியாக சார்ந்திருக்கு. நீங்கள் ஒரு மருத்துவராக விரும்பினீங்கன்னா அதற்கு உண்டான விலை பல வருடங்களாக கடுமையாக படிக்க வேணும். நீங்கள் ஒரு சிறந்த வெற்றிகரமான விற்பனையாளர் ஆக வேண்டும்னு நினச்சிங்கன்னா
ஒவ்வொருத்தரும் அவருடைய விற்பனை செய்யும் திறமையை அதிகரித்தா மட்டுமே முடியும்னு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட எண்ணங்களை உங்கள் குடும்பத்தாரிடம் விற்பனை செய்வதில் இருந்து, பள்ளியில் பாடங்களை விற்பதில் இருந்து, குழந்தைகளுக்கு நல்ல மகத்தான நல்ல நேர்மறையான எண்ணங்களை விதைக்கிறதுல இருந்து, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்கள் கூட பழகிறவங்களும் அவங்களோட உயரிய வாழ்வுக்கு மேலான எண்ணங்களை விற்பதில் இருந்து மட்டுமல்லாமல் நம்ம தொழிலில் விற்பனை செய்கிறதுலையும் நாம் சிறந்து விளங்கணும். நாம் ஒரு சிறந்த விற்பனையாளர் ஆக வேணும்னா அதற்கு உண்டான விலையை நாம் கொடுக்க விரும்ப வேண்டும். அது என்ன விலை? அந்த விலையை நாம் பல வழிகளில் நாம் செலுத்த முடியும். அதுக்கு நாம் நம்ம அறிவுபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம். அதனால் நாம் நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்துறது மூலமாக நம் வாழ்க்கையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இதை நாம் முழுமையாக உணர்ந்துட்டோன்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதையே தான் நம்ம அறுவடை செய்கிறோன்னு நமக்கு நல்லா புரியும். இரண்டாவதாக, அது நம்ம மனசில் உள்ள அத்தனை கட்டுப்பாடுகளையும் அவிழ்த்து விடுவதால் நமக்கு உள்ளே இருக்கிற உயர்ந்த தெய்வீக தன்மையை உணரச் செய்யுது. இதனால் நமக்கு புரியறது என்னன்னா, நம் உயர்வை கட்டுப்படுத்துறது நமக்கு நாமளே கட்டிக்கொள்ளும் ஒரு அளவுகோல் தான். உண்மையில் நம்மளை சுற்றி இருக்கிற வாய்ப்புகள் நாம் நம்ம கற்பனையில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நாம் பாரபட்சம் பார்க்காம அற்பத்தனமான குறுகிய மனப்பான்மையை விட்டுட்டு மேலே மேலே வர வேணும். மூன்றாவதாக, உங்களோட முழுமையான துணிச்சலை உங்கள் பிரச்சனையை நேர்மறையாக கையாள மட்டுமே பயன்படுத்தணும். அது உங்களோட இலக்கை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் வைத்திருக்க உதவுது. அது உங்களோட அற்புதமான மனசை இலக்கை நோக்கி எல்லா வழிகளிலும் யோசிக்க வைக்குது. அது உங்கள் கற்பனையை நீங்கள் நினச்சி பார்க்காத வகையில் வித்தியாசமாக தீர்வை நோக்கி செலுத்த வைக்குது. அது நீங்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற தடையாக இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ப மறுக்க வைக்குது. அது உங்களை உடனடியாகவும் தீர்க்கமாகவும் உங்கள் தெளிவான முயற்சிக்கு உறுதுணையாகவும் இருக்குது. ரசல் குரோம்வெல் சொல்கிறது போல, உங்களை ஒரு வைரம் நிறைஞ்ச தோட்டத்துக்கு நடுவில் அது நிறுத்தும். நாலாவதாக, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் 10% சேமிங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது இந்த ஒன்று மட்டும்தான். இப்போது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு கற்பனையில் கூட எட்டாத அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போனா அதற்குண்டான விலையை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கும்போது மட்டுமே. இப்போது விலையை தீர்மானிக்கிற மிக முக்கியமான விஷயங்களை பட்டியலிடலாம். சொல்லப்போனால் அது விலை மதிப்பற்றது. முதலாவது, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். 2, எவ்வளவுக்கு எவ்வளவு கற்பனை திறனை அதிகரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய மனம் விசாலம் அடையும். 3, துணிச்சல். உங்களோட இலக்கு மேலே தினந்தோறும் கவனம் செலுத்துங்க. 4, சம்பாதிக்கிறதுல 10% சேமித்து வைங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் செயலில் இறங்காத எந்த யோசனையும் உபயோகமற்றது. இப்போது உங்களுக்கு தேவைப்படுற 30 நாள் சோதனையை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, இந்த சோதனை உங்களுக்கு எந்த இழப்பையும் தரப்போகிறதில்ல. மாறா நீங்கள் பெறப்போகிறது மிக மிக உயர்வாக அமையலாம். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் இந்த 2 விஷயம்தான் மேலோங்கி இருக்கும். நாம் ஒவ்வொருத்தரும் ஏதேனும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், அல்லது எதையாச்சும் பார்த்து பயமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு சிறிய அட்டையை ஒன்று எடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. அது அதிக பணமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பணத்தை இரட்டிப்பாக்கிற எண்ணம் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தேவைப்படலாம், உங்களுக்கு ஒரு அழகான வீடு தேவைப்படலாம், உங்கள் வேலையில் நீங்கள் சிறந்து விளங்க ஆசைப்படலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு நீங்கள் வளர ஆசைப்படலாம், உங்களுக்கு மிகவும் இணக்கமான குடும்பத்தாரோட சேரதுக்கு ஆசைப்படலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒரு தேடுதல் கண்டிப்பாக இருக்கும். அதை அந்த சிறிய அட்டையில் துல்லியமாக எழுதுங்க. அது ஒரு ஒற்றை இலக்காக மிகவும் தெளிவாக எழுதிக்கங்க. அதை யாருக்கிட்டையும் நீங்கள் காட்ட வேண்டியதில்லை, ஆனால் அதை நீங்கள் எப்பவும் வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதை ஒரு நாளைக்கு பல முறை நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அந்த எண்ணங்களை மகிழ்ச்சியாகவும் நிதானமாகவும் நேர்மறையாகவும் எண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் எதற்காக வேலை செய்யணும், எதுக்காக படுக்கையில் இருந்து எந்திரிச்ச அப்படின்னு சொல்கிற விதமாகவும், நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்கன்னு உணர்த்துகிற விதமாகவும் அது அமையும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம்
நீங்கள் ஒரு அட்டையில் எழுதி வச்சதை பாருங்க, படியுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை படியுங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்கன்னு அது உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் எப்போதுமே உங்கள் இலக்கை பற்றியே உங்கள் சிந்தனையை அமையும் போது நீங்கள் அதுவாகவே சீக்கிரமாக மாற போகிறீங்கன்னு நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் எப்போ அதை எழுதுறீங்களோ அப்போ இருந்தே நீங்கள் அதுவாகவே மாறத் தொடங்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற வளங்களை பாருங்க. இவ்வளவு வளங்களை இந்த உலகத்தில் மற்ற உயிரினங்களை விட நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சரி, இப்போ நாம் ஒரு கடினமான இடத்துக்கு வந்துட்டோம். இதை நான் ஏன் கடினமானதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு புதிய பழக்க வழக்கத்துக்குள்ளே இப்போ செல்லணும். எப்போதுமே ஒரு புதிய பழக்க வழக்கத்தை உருவாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனால் நம்ம ஒரு முறை ஒரு பழக்கத்தை பழகிட்டோன்னா அது நம்ம வாழ்க்கை முழுதும் தொடர்ந்து வரும் இல்லைங்களா? உங்களை பயமுறுத்துகிற எண்ணங்களை யோசிக்கிறத முதல்ல நிறுத்தணும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணமோ அல்லது பயமுறுத்துகிற எண்ணமோ தோணுச்சுன்னா அதை ஒரு நேர்மறையான புகைப்படமாகவோ அல்லது எண்ணமாகவோ உங்கள் மனசுக்குள்ளே மாற்றுங்க. உங்கள் இலக்கில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை தடம் பொருளை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் தோன்றலாம். மக்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை விட எதிர்மறையான எண்ணங்களே அதிகமாக தோன்றலாம். அதனால தான் வெறும் 5% மக்களே வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. இந்த 5% வெற்றியாளர்கள் பட்டியலில் நீங்களும் இணைய விரும்ப வேணும். அடுத்த 30 நாட்களுக்கு நீங்கள் உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். நீங்கள் அனுமதிக்கிற எண்ணங்களை மட்டுமே உங்கள் மனசில் சிந்திக்கணும். இந்த 30 நாட்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை விட கொஞ்ச நாச்சும் அதிகமாக முயற்சியில் ஈடுபட வேணும். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்ய உங்களுக்கு நீங்களே அதிக ஊக்கம் கொடுத்துக்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான விஷயங்களை கொடுக்க போகுதுங்கிறத உணர்ந்து செயல்படணும். எப்பொழுதும் உங்களோட இலக்கு நோக்கி நீங்கள் முன்னேறீங்களோ அப்போவே நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறுகிறீர்கள். எங்கே போய்கிட்டு இருக்கிறோன்னு உணர்ந்து பிரயாணம் செல்லும் அரிய வகையான பட்டியலில் நீங்களும் இணைவீங்க. ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டா அதில் உயர இருக்கிற 5% வெற்றியாளர்களாக நீங்கள் மாறுவீங்க. உங்கள் இலக்கை நீங்கள் எப்போ அடைய போகிறீங்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கவலையை உங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த சக்திகிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே எங்கே போயிட்டுருக்கீங்கிறத உணர்ந்து செயல்படுறது மட்டுமே. உங்களுக்கு தேவைப்படுற விடை அதுவாகவே வந்து சேரும். என்னோட இந்த வார்த்தைகளை உங்களோட ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுக்க இந்த வார்த்தைகளை அடிக்கடி முன்னிறுத்துங்க. இதுதான் அந்த வார்த்தைகள். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கிடைக்கப்பெறும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆம், ஒருத்தர் கேட்டால் கண்டிப்பாக அடைய பெறுவார், தேடினால் கண்டிப்பாக கண்டுபிடிப்பார், தட்டினால் கண்டிப்பாக திறக்கப்படுவார். இது அவ்வளவு அற்புதமானது மட்டும் இல்லை, அவ்வளவு எளிமையானது கூட. இந்த ஒரு கடினமான உலகத்தில் ஒருத்தர் என்ன வேணுங்கிற தெளிவோட கையாளும் போது இது இவ்வளவு எளிமையான விஷயமா மாறுது. அடுத்த 30 நாட்களுக்கு உங்களுக்கு அதிகபட்ச திறனை வெளிப்படுத்துங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் இது வரைக்கும் செயல்படாத விதத்தில் செயல்பட தொடங்குங்க. அப்படின்னா பரபரப்பாக செயல்படணும்னு பொருள் இல்லை. நிதானமாகவும் அற்புதமாகவும் கவனத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை வந்து சேரும். நீங்கள் ஒரு நல்ல இல்லத்தரசியாக இருக்கணும்னா அடுத்த 30 நாட்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம உங்களை முழுமையாக குடும்பத்தோட அர்ப்பணம் செய்யுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்த 30 நாட்களில் இது வரைக்கும் நீங்கள் செய்திராத அளவுக்கு உழைக்க தயாராகுங்க. உங்கள் இலக்கை மட்டும் முன்னிறுத்தி ஒவ்வொரு நாளும் செயல்படும் போது உங்கள் புதுமையான வாழ்க்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு மாறத் தொடங்கும். டொரேத்தே பிராண்டி அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்த விஷயத்தை வேக்கப் அண்ட் லிவ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் சுருக்கி பார்த்தா இப்படி சொல்லலாம்: நீங்கள் தோல்வி அடைய வாய்ப்பே இல்லாததை போல உழையுங்க அப்படிங்கிறது தான் அது. அவர் சொல்கிற அந்த தத்துவத்தைப்படி அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக வாழ்ந்தும் காட்டியிருக்கார். இப்போ நீங்கள் உங்கள் 30 நாட்களுக்கு உண்டான சோதனையில் முழுமையாக ஈடுபடுங்க. உங்களோட மனசை தயார்படுத்துங்க. இந்த சோதனையில் இறங்குங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க: தொடர்ந்து முயற்சி செய்கிறதே உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்தும். நம்பிக்கையோட முழு பலமே முழுமையாக நம்புறதுல தான் இருக்குது. விடாப்படியாக முயல்வதே நம்பிக்கைக்கு மறுபெயர். உங்களுடைய நம்பிக்கை குறையும் போது மட்டும்தான் நீங்கள் இலக்கிலிருந்து தளர்வீங்க. எந்த இடத்துல எதிர்மறை சிந்தனைகளால் தாக்கப்பட்டு நிற்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து திரும்பவும் தொடங்கி
அடுத்த 30 நாட்களுக்கு இந்த சோதனையை நீங்கள் செய்யணும். அப்போ உங்களுக்கு ஒரு மெல்ல மெல்ல ஒரு புதிய பழக்கம் உருவாகும். அது உங்களை முடிக்க முடியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அருமையான வெற்றிகரமாக இருக்கிற ஒரு சிறுபான்மை மக்களில் ஒருத்தராக உங்களை அது சேர்க்கும். இவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாம் ஒரு சிறிய அட்டை மட்டுமே. உங்களோட வாழ்க்கையவே மாற்றப் போகிற அந்த அட்டை மிக மிக முக்கியம். அந்த அட்டையில் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த இலக்கை தெளிவாக எழுதுங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை தெளிவாக எழுதுங்க. அந்த அட்டையோட இன்னொரு பக்கத்தில் இந்த முக்கியமான விஷயங்களை எழுதுங்க. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த 30 நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு உதவுற புத்தகங்களை படிங்க. புனித நூல்கள், டோரேத்தே பிராண்டி எழுதின வேக்கப் அண்ட் லிவ், கிளாட் பிரிஸ்டல் எழுதின மேஜிக் ஆஃப் பிலீவிங், நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த நூல்கள் போல் உங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற புத்தகங்களை படிங்க. உத்வேகம் இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த முக்கியமான 30 நாட்களில் உங்களோட உத்வேகத்தை அதிகமாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே கவலைப்படாதீங்க. கவலையே பயத்துக்கு காரணம். பயம் உங்களை முடக்கிடும். உங்களை கவலைப்பட வைக்கிற ஒரே ஒரு விஷயம், இது அத்தனையும் நீங்கள் ஒரு தனி மனிதராக செய்யணும் அப்படிங்கிறது தான். உங்களை கவலைப்பட வைக்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களோட இலக்கை பலமாக பிடிச்சிக்கிறது மட்டுமே. உங்களுக்கு எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு இலக்கின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் பார்த்துக்கும். உங்களை நீங்கள் எப்போவுமே நிதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற சின்ன சின்ன விஷயங்கள்லையும் உங்களை பாதையிலிருந்து மாற்றக்கூடிய விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தாதீங்க. இந்த சோதனை கடினமாக உங்களுக்கு தோணும் போது இதை நான் எதுக்காக செய்யணும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தோணலாம். அப்படி தோணும்போது அதற்கு மாறான சிந்தனையை சிந்தியுங்க. ஏன்னா எவர் ஒருவரும் தோற்க விரும்ப மாட்டார். ஒரு சாதாரணமாக மனிதராக வாழ்ந்து இறக்க வேணும்னு ஒருத்தர் கூட விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு மனிதரும் கவலை, பயம், விரக்தி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையவே அறுவடை செய்ய போகிறீர்கள். நீங்கள் எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சிங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் தான் கிடைக்கும். மாறாக நேர்மறையான எண்ணத்தை விதைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் நேர்மறையாகவும் அமையும். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் சீக்கிரமாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த புதிய பழக்கத்தை உருவாக்குறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் தேவைப்படுற அத்தனை விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட அடிக்கடி இதை பற்றி கலந்துரையாடுங்க. இன்னும் தெளிவடையுங்க. உங்கள்கிட்ட பலர் இந்த விதியே புரியாமல் நான் பணம் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர்களெல்லாம் சொல்லிட்டு தெரிய முடியுமே வெளியே அவர்களால் செஞ்சு காட்ட முடியாது. பணம் சம்பாதிக்க ஒரே ஒரு வழி என்னன்னா, மக்களுக்கு தேவைப்படுற பொருளோ அல்லது சேவையோ அவர்களுக்கு உதவும்படி தருவது மட்டும்தான். நாம் மற்றவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக நம்மளோட பொருளையோ நம்ம சேவையோ கைமாற்றிக்கிறோம். அதனால் பணம் சம்பாதிக்கிற ஒரே விதி என்னன்னா, நம்மளோட பொருளாதாரம் நாம் கொடுக்குற சேவையை பொறுத்தே தான் அமையும். செல்வம் சம்பாதிக்கிறது வெற்றி அல்ல, வெற்றியின் விளைவாகவே நமக்கு செல்வம் சேரும். அப்பேற்பட்ட வெற்றி நம்மளுடைய சேவையை பொறுத்து மட்டுமே அமையும். பெரும்பாலான மக்கள் இந்த விதியை தலைகீழாக புரிஞ்சுக்கிறது உண்டு. ரொம்ப அதிகமாக செல்வத்தை குவிக்கிறது மட்டுமே வெற்றின்னு அவங்க தப்பாக நம்புகிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் செல்வங்கள் சேரும். வெற்றி பெறதுக்கு முன்னாடியே செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு அடுப்பு முன்னாடி உட்காந்துட்டு எனக்கு வெப்பம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நான் கட்டைகளை போட்டு எரிப்பேன் அப்படின்னு சொல்வதற்கு சமமாக இருக்கும். இப்பேற்பட்ட மனப்பான்மை உள்ள எத்தனை பேரை உங்களால் பார்க்க முடியும்? நம்ம சுற்றி உழவுற லட்சக்கணக்கான மக்கள் இந்த மனப்பான்மையில் தான் இருக்காங்க. நம்ம எரிபொருளை போட்டால் மட்டுமே நம்மளால் வெப்பத்தை எதிர்பார்க்க முடியும். அதே போல தான் நம்முடைய சேவையை நன்றாக கொடுத்தா மட்டுமே நாம் செல்வத்தை எதிர்பார்க்க முடியும். அதனால் செல்வத்தின் மேலே மட்டுமே நீங்கள் அக்கறை காட்டாதீங்க. முதல்ல உங்களோட சேவையில் அக்கறை காட்டுங்க. உருவாக்குங்கள், கனவு காணுங்கள், அதை நிஜமாக்குங்கள். இதை செய்யும்போது உங்களுக்கு கணக்கிலேயே அடங்காத அளவுக்கு வளமும் செழிப்பும் உங்களை சேரும். பரஸ்பர பரிமாற்றம் அப்படிங்கிற விதியால் மட்டுமே உங்களுடைய வாழ்வு
செழிப்படையும். மற்றவங்களுக்கு உதவும் போது மட்டுமே நாம் செழுமை அடைவோம். சில சமயங்களில் உங்களோட சிறந்த சேவையினால் உங்களுக்கு செல்வம் கிடைக்காம போகலாம். ஆனால் வேற ஏதாச்சும் வழியில் கட்டாயம் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும். ஏன்னா இதுதான் விதி. ஏன்னா உங்களுடைய எந்த செயலும் அதற்கு இணையான அல்லது எதிரான எதிர்வினையை உருவாக்கும் அப்படிங்கிறது நம் எல்லாருக்கும் தெரிந்த விதி. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அந்த விதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்க போகுது. இந்த 30 நாளில் உங்கள் சோதனையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட வெற்றி நீங்கள் செய்கிற சேவையிலும் அதோட தரத்திலும் இருக்குது என்பது தான். உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் நீங்கள் செய்கிற சேவையோட அளவுகோல். மற்றவர்களை பாழாக்கும் எந்த ஒரு மனிதரும் அவரோட வாழ்க்கையில் வளம் அடைவதில்லை. இதற்கு எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது. மற்றவர்கள் தர சேவையை வச்சே அந்த மக்கள் வாழ்க்கை தரத்தை உங்களால் உணர முடியும். இதற்குண்டான அளவுகோலை நீங்கள் யோசித்ததுண்டா? அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு அரசியல்வாதி அல்லது மத போதகர் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய சேவையை பொறுத்தே அவர் எதிர்பார்க்கறது கிடைக்கும். இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு யோசனை செய்கிற எந்த ஒரு மனிதராலையும் அவருடைய வளமான வாழ்க்கையை சொல்லிவிட முடியும். ஒருத்தருக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அவரோட சேவையை அதிகம் கவனம் செலுத்துவார். அதுவே அவர் குறைவாக ஆசைப்பட்டார்னா அவரோட சேவையில் குறைவாக செய்வார். இதுதான் உங்களுக்கு தேவையானவற்றுக்காக நீங்கள் செலுத்த வேண்டிய விலை. மற்றவங்களுக்கு குறை வச்சு உங்களை நீங்கள் உயர்த்த நினைச்சா உங்களுக்கு நீங்களே குறைச்சிக்கிறீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். உங்களோட சுவாச காற்றை போலத்தான் நீங்கள் எதை விடுறீங்களோ அதே போல தான் பெறுவீங்க. அதை நீங்கள் தவிர்க்க முடியும்னு மட்டும் நினச்சி தப்பு செஞ்சிடாதீங்க. இந்த மகத்தான விதியை புரிஞ்சுக்காம அவங்களுக்குன்னே ஒரு சொந்த விதியை பின்பற்றி பல மக்கள் வேதனையில் தனிச்சிருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. நம்மளால் விதிகளை புறக்கணிக்க முடியும், ஆனால் எந்த ஒரு மகத்தான விதியும் நம்மளால் உடைச்சிடவே முடியாது. ஒரு மகத்தான மருத்துவர் டேவிட் ஹரோல்டு ஃபிங்க் கூறிய இந்த 6 படிகள் உங்களோட வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகவும் உதவலாம். 1. உங்களுடைய தெளிவான இலக்கை நிர்ணயிங்கள். 2. உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். 3. உங்களால் வெற்றி பெற முடியாத காரணங்களை மனசில் இருந்து அகற்றிட்டு அதுக்கு பதிலாக வெற்றி பெற முடியுங்கிற காரணங்களை சிந்தியுங்க. 4. உங்கள் குழந்தை பருவத்துக்கு பின்னோக்கி போய் உங்களால் முடியாதுங்கிற நம்பிக்கை எந்த இடத்துல உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சி அதையே மாற்றுங்க. 5. நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்களோ அப்பேற்பட்ட உருவத்தை உங்கள் மனசில் உருவாக்குங்க. 6. நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீங்களோ அப்பேற்பட்ட ஒரு வெற்றியாளர் போல நடந்துக்குங்க. நம்ம வரலாற்றில் மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியில் நடங்க. அதற்குண்டான விலையை கொடுங்க. நீங்கள் எதுவாக ஆக விரும்புகிறீங்களோ அதுவாகவே மாறுங்க. இந்த 30 நாள் சோதனையை செய்யுங்க. இது முடிஞ்ச உடனே திரும்பவும் செய்யுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விதத்தில் மாறுறதை கண்டு உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ தொடங்கும் போது உங்களுக்கு கற்பனையிலே கூட பார்க்க முடியாத அளவுக்கு அபரிவிதமான செல்வங்கள் குவிய தொடங்கும். பணம் அது நிறைய வரும். ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கை அமைதியால் சூழ்ந்திருக்கும். நீங்கள் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற மிக சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்களோட ஒருவராக நீங்கள் திகழ்வீங்க. இன்றைக்கே தொடங்குங்க. நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் பெறுவதற்கு இந்த வாழ்க்கையே இருக்குது.